ஹாய்ங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் கரும்புல வந்து நிறைய கிடக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க, நம்ம எப்பயுமே வந்து சேலம் எஸ்கே ஆர்கானிக்ஸ்ல இருந்து நாட்டு சக்கரை வாங்குறோம் நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். இப்போ வந்து நான் இன்னைக்கு நேரடியாக வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபார்முக்கே வந்து வந்துட்டாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ கரும்பு வந்து குமிச்சு போட்டு வச்சிருக்காங்க. இந்த பச்சை கரும்புல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரைலாம் வந்து தயாரிப்பாங்கங்க. இங்கே பாருங்க நிறைய கரும்பெல்லாம் வந்து குமிச்சு போட்டிருக்காங்க. இங்கே சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய கரும்பு தோட்டம் வந்து இருக்குங்க. ஸோ விவசாயிகள்ட்ட இருந்து நேரடியாக வந்து கரும்பை வாங்கி இவங்க வந்து நாட்டு சக்கரை வந்து தயாரிக்கிறாங்க. வாங்க அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் பார்ப்போம் எப்படி வந்து நாட்டு சக்கரை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு இங்கே வந்து நிறைய கரும்பெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அதை வந்து எடுத்து இங்கே வந்து மிஷின் வச்சுருக்காங்க. ஆசமான அம்மா பாருங்க, காலையிலே கரும்பு ஜூஸ் எல்லாரும் குடிச்சிட்டு அப்புறம் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஜூஸ் பிடிச்சி ஐஸ் கட்டி போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கரும்பு புளியிற மிஷினு இப்போ எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா கோடை காலம் வந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் மரத்துக்கடியில் வந்து கரும்பு ஜூஸ் கடை இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கரும்பு புளியிற மிஷின் இதுதான். இதில் வந்துட்டு கரும்பு போட்டு நல்லா புளிஞ்சி சாறு வரும். அந்த சாறு வந்து இங்கே அடியிலே பைப் வச்சுருக்காங்க. அந்த பைப் வழியாக அங்கே ஒரு டேங்க் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து போயிடும். இந்த கரும்போட சக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அந்த பக்கம் நல்லா வெயிலில் வந்து காய வைக்கிறாங்க. எதுக்குன்னா இதெல்லாம் வந்து அடுப்பு எரிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து ஒரு தற்சார்பு வாழ்வியல் மாதிரி. இங்கேயே வந்து மாடு கோழி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இவங்க சொந்தமாக வந்து இது பண்ணுறாங்க. அடுத்து வாங்க, அந்த பால் வந்து எங்கே ஸ்டோர் ஆகுது, அது வந்து எப்படி அதை கொதிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, அந்த காய வைக்கிற சக்கை எல்லாம் இங்கே அடுப்பு பக்கமாக கொண்டு வந்து குமிச்சு வச்சுக்குவாங்க. ஸ்டோர் ஆகுங்க. இந்த டேங்க்ல ஸ்டோர் ஆகுற பாலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொப்பரையில் வந்து விட்டு பால் காய்ச்சுவாங்க. பாருங்க, இந்த கொப்பரையில் வந்துட்டு கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு பேட்ச் ரெடி ஆகிறதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பால் அப்படியே டைரெக்டாக இதில் வந்துடாதுங்க. இதில் அந்த டேங்குக்கு விட்டு அதுக்கப்புறம் இதில் இந்த கொப்பரைக்கு விட்டு இது கொதிக்க அதில் இருந்து அழுக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குங்க. அந்த அழுக்கெல்லாம் வந்து எடுத்து தனியாக இந்த பக்கம் வந்து போட்டுருவாங்க. அது சர்க்கரையாக ரெடி ஆகிற வரைக்குமே அந்த அழுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை கிண்டி எடுத்து இந்த இதில் வந்துட்டு போட்டுருவாங்க. அந்த அழுக்கு வந்துட்டு எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக சோடாப்பு வந்து போடுறாங்க. அது போட்டால் அந்த அழுக்கெல்லாம் மேலே பாருங்கள் எப்படி திரிஞ்சு சூப்பராக வந்து வருதுன்னு பாருங்கள். அந்த அழுக்கெல்லாம் எடுத்தால் தான் நமக்கு சர்க்கரை வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு இந்த அழுக்கெல்லாம் வந்துட்டு கிண்டி எடுக்கிறாங்க. இதை வந்து அடுப்பு எரிச்சிக்கிட்டே இருக்கணுங்க. அந்த சர்க்கரை ரெடி ஆகிற வரைக்கும் அடுப்பை வந்து எரிச்சிட்டே இருப்பாங்க. அந்த பக்கம் வந்து ஒருத்தவங்க எரிச்சிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் வந்து ஒருத்தவங்க வந்து கிண்டிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து செகண்ட் பேட்ச் வந்து இன்றைக்கி ரெடி ஆகுது. ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து அந்த உருண்டை அச்சு வெள்ளம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நாட்டு சர்க்கரைக்கு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி சர்க்கரை ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம நேரடியாக வந்து இதெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால நீங்களும் வந்து நேரடியாக இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் நாட்டு சர்க்கரையை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வந்து சர்க்கரையாக மாறுது அப்படின்னு சொல்லி. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேங்க. ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்குது எனக்கே இது வந்து எப்படி சர்க்கரையாக வந்து மாறுது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்க. அக்கா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து அதில் வந்து கொதிக்க வச்சு அப்படியே டைரெக்டாக இதில் வந்து ஊற்றி அதை அப்புறம் மடக்கி போடுறாங்க. போட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பதம் வந்தோடனையும் அந்த சூடு ஆடுறதுக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி துணியில் சுற்றி ஒரு ஆள் கொடுக்குறாங்க, ஒரு ஆள் வந்து இப்படி ரவுண்டாக பிடிச்சி வைக்கிறாங்கங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி தான் கடைசியாக நமக்கு வந்து பேக்கெட் பண்ணி நம்ம கடைகளில் வந்து வருது. ஸோ ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியுமே எவ்வளோ உழைப்பு இருக்குதுன்னு நீங்கள் நேராக பார்த்தா தான் தெரியும். கடையில் வந்து நம்ம காசு கொடுத்தோன்னே உடனே வந்துடுது. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம நேரில் பார்க்கும் போது தான் வந்து தெரியுங்க. ஓகே, இந்த பேட்ச் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு. அடுத்து இந்த சர்க்கரை ரெடி ஆகிறத மட்டும் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போங்க.
அடிக்கிற வெயிலில் இந்த அடுப்புக்கிட்ட உட்காந்து எரிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா அனல் வந்து நம்ம மேலேயே அடிக்கும். அது இல்லாமல் அந்த கொதிக்கும் போது அந்த புகை இருக்கு இல்லைங்களா, அந்த ஆவி அதுவும் வந்து மேலேயே அடிக்குங்க. கிட்டத்தட்ட 3 to 4 மணி நேரம் இது பக்கத்துலேயே உட்காந்து எரிச்சிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா இது விறகு போட்டால் கூட அது பாட்டு எரியும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து இந்த கரும்பு சக்கையை தான் வந்து போட்டு எரிக்கிறாங்க. அதனால் வந்து அதை தள்ளிக்கிட்டே இருக்க எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் ஒருத்தரும் ஒரு வேலை செஞ்சிட்டே இருக்காங்க. இந்த அடுப்பு எரிக்கிறவங்களும் அவங்க பாட்டை எரிச்சிட்டே இருக்காங்க. முடியலன்னா எல்லோரும் மாற்றி செஞ்சுக்கிறாங்க. ஒரு வேலை செய்கிற இடத்துல எல்லாமே ஒற்றுமையாக இருந்தால் தாங்க வந்துட்டு வேலை ஈஸியாக முடியும். இவங்களும் எல்லாருமே ஒற்றுமையாக மாற்றி வந்து வேலை செஞ்சிட்டாங்க. சரி நம்மளும் கொஞ்சம் நேரம் அதை கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கிண்டிகிட்டு இருந்தாங்க. அந்த வாசம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது கொதிக்க ஸ்மெல் வந்து சூப்பராக வந்துட்டு இருந்ததுங்க. பட் பொறுமை ரொம்ப தேவைங்க. பொறுமையாக இருந்தால் தான் இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த கரெக்டான ப்ராசஸும் வருங்க. கடைசியாக நல்லா கிண்டி முடிச்சுட்டு அது பதம் பார்க்குறதுக்கு உருட்டியை போட்டாங்க பாருங்கள். நல்லா சத்தம் கல் மாதிரி டப்புன்னு வந்து கேட்டுச்சு அப்படின்னா அது வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தமாங்க. அவங்களும் ஒரு 2-3 டைம் வந்து உருட்டி போட்டு பார்த்தாங்க. அப்படியே பாகை எடுத்து தண்ணிக்குள்ளே விட்டு அப்படியே உருட்டி போட்டு பார்த்தாங்கங்க. அப்புறமா எல்லோரும் சேர்ந்து இந்த கொப்பரையை வந்து தூக்கி இதுக்குள்ளே வந்து ஊற்றுனாங்க. அதெல்லாம் வந்துட்டு பெரிய சல்யூட் பண்ணுங்க. அது வந்து சூடாக இருக்கும் அந்த கொப்பரை. ஆனாலும் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து அதை வந்து தூக்கி ஊற்றுனாங்க பாருங்கள். இதோட மட்டும் வேலை முடியாமல் அதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குதுங்க. அந்த இதெல்லாம் பாகுலாம் மேலே பட்டுச்சுன்னா பயங்கரமாக கொப்பளம் போட்டுருங்க. ஏன்னா பாகு நிறைய பேர் லேடிஸ் தெரியும், பாகுலாம் வந்துட்டு அவ்வளோ சூடாக இருக்கும். கையை வந்து அப்படியே கொப்பளம் போட வச்சிரும். ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக தான் வந்து வேலை செய்யணுங்க. எல்லா வேலையுமே கஷ்டம் தாங்க. நம்மளும் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறோன்னா கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். எதுவுமே வந்து ஈஸியாக வந்துடுறதில்ல. பட் நல்ல பொருளாக சாப்பிடணும். நம்ம காசை வந்துட்டு சம்பாதிக்கிற காசையும் வந்துட்டு நல்லதாக யூஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக வாங்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம வந்து சாப்பிட்லாங்க. அதே மாதிரி இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் அந்த சுக்கு ஏலக்காய் வந்து மேலே பவுட்ரு வந்து ஈக்குவலாக அதுக்கு எவ்வளோன்னு கணக்கு பண்ணி எடுத்து வந்துடுறாங்க. அதை மேலே வந்து தூவி விட்டு அது மேலே போட்டு நல்லா வந்து கிண்டுறாங்கங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பதங்க. சர்க்கரைக்கு வந்து ஒரு பதம், வெல்லத்துக்கு ஒரு பதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பதம் இருக்குது. வெல்லம்னா வந்துட்டு ரொம்ப வந்து தேய்க்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே எடுத்து உருண்டை பிடிச்சிட்றாங்க. இது சர்க்கரைனா வந்து போட்டு நல்லா வந்து தேய்க்கிறாங்க. நீங்கள் கடையிலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த மஞ்சள் கலரில் வந்துட்டு வெல்லம் இருக்கும். அதெல்லாம் கெமிக்கல் தாங்க. இது பாருங்கள் கலர் வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ நமக்கு எல்லாமே வெள்ளையாக வேணும் அப்படின்னா அதில் நிறைய வந்து கெமிக்கல் வந்து போடுறாங்க வெள்ளையாக வரத்துக்காக. நமக்கு வேணாம், நம்ம கலராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சோன்னா நம்ம கெமிக்கல் இல்லாமல் வாங்கி வந்து சாப்பிட்லாங்க. ஸோ வேணுங்கிறவங்க வந்துட்டு அவங்களோட டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து தரேன். நல்லதாக வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஒரு 10 ரூபா அதிகமாக போனாலும் உடம்புக்கு நல்லதுங்க. ஸோ இது மாதிரி வாங்கி நம்ம சக்கரை பொங்கல் இதெல்லாம் வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கும் வந்து அவங்க காசு கொடுத்து தான் வந்துட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க. அவங்களுக்கும் இதை நம்பி தான் இருக்காங்க. வேலை செய்கிறவங்களும் இதை நம்பி தான் இருக்காங்க, வேலை கொடுக்குறவங்களும் இதை நம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.